நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா லாக்டவுன்ல இருக்கு. நிறைய பேர் இல்ல எல்லாருமே வீட்டுல தான் இருப்பீங்க. நிறைய பேருக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு பரமபதம் பல்லாங்குழி விளையாண்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் வெளியே போய் பட்டம் கூட விட்டுட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு சில பேர் இருக்கிற இடத்துல காத்து அடிக்காது. அந்த மாதிரி இடத்துல ஒரு பட்டை விட்டா எப்படி நல்லா இருக்கும்னு யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பட்டத்தை தான் இந்த மாதிரி ஒரு பட்டத்தை எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கலாம், இல்லைனா கிஃப்ட் ராப்பிங் பேப்பரும் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஸ்கொயராக வேணும், அதனால் இந்த மாதிரி பாதியாக மடித்து சிசர் வச்சு 2 பக்கமும் கட் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு 2 விளக்கமாத்து குச்சி வேணும், இல்லைனா நீங்கள் தென்னங்குச்சி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 திக்கான விளக்கமாத்து குச்சி எடுத்துகிட்டு நடுவில் நான் பண்ணுற மாதிரியே தைக்கிறதுக்கு நூல் இருக்குல்ல, அந்த மாதிரி நூலை வச்சு நல்லா நான் பண்ணுற மாதிரி சுற்றிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி 2 குச்சியை வச்சு நூல் வச்சு சுற்றிக்கலாம், இல்லைனா ஒரே திக்கான குச்சியை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சுற்றிட்டா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நல்லா சுற்றிக்கோங்க, ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி 2 குச்சி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 குச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குச்சி வந்து குட்டியாக நடுவில் வைக்கிறதுக்காகவும், இன்னொரு குச்சி வந்து நீளமாக இப்படி கர்வ் ஷேப்பில் வைக்கிறதுக்காகவும் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வைக்கிற குச்சி வந்து நம்மளுக்கு அந்த டயக்னலை விட கொஞ்சம் பெருசாக வேணும். அப்போனா தான் நம்மளுக்கு பட்டை கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் சுற்றிக்கலாம். முதல்ல மேலே நம்ம டாப்பில் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி 2 கவரை மடித்து அதுக்கு நடுவில் நம்ம விளக்கமாத்து குச்சியோட டாப்பில் வச்சு நம்ம தைக்கிற நூலை வச்சு இப்படி நல்லா சுற்றிக்கோங்க. இந்த மாதிரியே நீங்கள் நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. முனையில் ஒரு சென்டிமீட்டர் கூட வேணாம், ஒரு அரை சென்டிமீட்டருக்கு நீங்கள் சுற்றினா கூட போதும். எவ்வளோ டைட்டாக சுற்றுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம பட்டமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 20 to 30 சுற்று வரைக்கும் சுற்றிக்கோங்க, அப்போ தான் பட்டை ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறமா 2 முடிச்சு போட்டுக்கோங்க. 2 முடிச்சு போட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்காக அந்த நூல் மேலேயே கொஞ்சம் ஃபெவிக்விக் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா கீழேயும் நீங்கள் அதே மாதிரி நூல் சுற்றிக்கணும். நம்ம கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குச்சி விட்ருக்கனால குச்சி லைட்டாக உள்ளே பெண்ட் பண்ணி விட்டால் நம்மளுக்கு கர்வ் ஷேப்பில் வந்துடும். அந்த மாதிரி பெண்ட் பண்ணதுக்கப்புறமா நூல் சுற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் மேலேயும் கீழேயும் டைட்டாக நூல் சுற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் நான் கரெக்டாக நூல் சுற்றி வச்சுருக்கேன், அதுலேயும் நூல் சுற்றி கம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம விரித்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பட்டை வந்து கர்வ் ஷேப்பில் இருக்குது, உங்களுக்கே தெரியும். நடுவில் அது ஷேப் மாறாமல் இருக்க நடுவில் கொஞ்சம் செலோட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து சைடில் குச்சிலாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கடைசியாக நம்ம செஞ்சு வச்ச அந்த நீளமான குச்சி எடுத்துக்கோங்க. முதல்ல நம்ம ரைட்டில் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி குச்சியை கரெக்டாக வச்சுட்டு அந்த எட்ஜில் உள்ள பேப்பரை லைட்டாக உள்ளே அந்த குச்சிக்கு உள்ளே சுருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக நூல் சுற்ற முடியும். இப்போ அந்த டெயில் தைக்கிற நூலை முதல்ல எடுத்துகிட்டு அதே மாதிரி ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவில் ஒரு 20 to 30 சுற்று வரைக்கும் சுற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சுற்றிட்டு ஒரு 2 நாட் போட்டு அப்படியே ஃபெவிக்விக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பட்டை ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறமா நீங்கள் நாட் போடுங்க. நாட் போட்டால் மோஸ்ட்லி ஃபெவிக்விக் அப்ளை பண்ண தேவையில்லை, போடலன்னா ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் நல்லா சுற்றிட்டு இதே மாதிரி நீங்கள் லெஃப்ட்லேயும் நான் பண்ண மாதிரியே நீங்கள் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி லெஃப்ட்லேயும் நீங்கள் நாட் போட்டு வச்சா பட்டை நம்ம கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட்லேயும் நல்லா முடிச்சு போட்டு அதில் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டேன், ரைட்லேயும் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம பட்டம் நடுவில் அழகாக கர்வ் ஷேப்பில் இருக்குது. விரித்து பார்த்தீங்கன்னா ஆனால் நடுவில் அந்த கிராஸ் ஷேப் பக்கத்தில் நம்ம 2 ஓட்டை போட்டு வச்சுருக்கோம், மார்க் பண்ணி வச்சுருக்கோம் ஓட்டை போடுறதுக்காக. இப்போ நம்ம ஒரு தீப்பெட்டி எடுத்துப்போம். இது பிளாஸ்டிக்குனால நெருப்பு பட்டால் உருகி வரும், அதனால் தீப்பெட்டியை லைட்டாக ஒரு 2-3 செகண்டுக்கு மட்டும் நல்லா காட்டிட்டு அப்புறமா நம்ம மார்க் பண்ண இடத்துல 2 ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு நூலை எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைட் நம்ம ஓட்டை போட்ட 2 இடத்துலையும் நூலை குச்சி இல்லாத பக்கம் வழியாக விட்டு குச்சி இருக்கிற பக்கம் வழியாக எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தால் நம்ம உள்ளே நாட் போட்ட மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே நாட் போட்டால் தான் அது பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் 2 நாட் போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. நம்மளுக்கு பட்டு அழகாக ஷேப்பில் இருக்கும்.
இந்த மாதிரி டைட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் ஒரு நூலை சிசர் வச்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டை கிட்டத்தட்ட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பட்டத்துக்கு வால் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு நீளமான ரெக்டாங்குலர் ஷீட்டை வச்சு இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி ஒரு 5 to 6 தடவை மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறமா ஒரு சிசர் எடுத்து இதை 3 பகுதியாக நம்ம வெட்ட போகிறோம். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நல்லா அளவெடுத்துட்டு 3 முதல்ல ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பகுதியாக வெட்டிக்கிட்டால் நம்மளுக்கு வால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வால் இருக்கும். இந்த மாதிரி 3த்தையும் நீங்கள் பிரிச்சுட்டு ஒரு 3த்தையும் நம்ம செலோடேப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் வால் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப முன்னாடியும் செலோடேப் போடுங்க, பின்னாடி செலோடேப் போடுங்க. அப்போ தான் நம்ம பட்டத்தை பறக்க விடுறப்ப அந்த வால் பறக்காமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 2 வாலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. 3வது வாலையும் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டா பட்டை வந்து அங்கேயும் இங்கேயும் ஆடாமல் அழகாக ஒரே நேர்கோட்டாகவே பறந்துட்டுருக்கும். நம்ம பார்க்க அழகாக இருக்கும் கைஸ். இந்த மாதிரி நீங்கள் வால் செஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பட்டத்தில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டத்தில் வந்து வாலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பட்டத்தில் வந்து வாலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் குச்சி இல்லாத பக்கமாக பட்டத்தை திருப்பிட்டு அப்புறம் அதோட கீழ்ப்பகுதியில் வச்சு 2 செலோடேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 செலோடேப்பும் போடலாம், இல்லைன்னா நிறைய போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் முன்னாடியே செலோடேப் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பட்டத்தை திருப்பிட்டு இங்கேயும் ஒரு 4-5 செலோடேப் போட்டுக்கோங்க. அப்போ தான் பட்டம் பறக்காமல் இருக்கும். நீங்கள் செலோடேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா முன்னாடியே நம்ம பண்ண மாதிரி நூல் வச்சும் சுற்றிக்கலாம். கைஸ், பட்டத்தோட எல்லா ஷார்ட்ஸையும் ஒரே வீடியோவில் போடணும்னா நம்மளுக்கு 12 minutes கிட்ட வரும். அதனால நான் எல்லாத்தையும் செப்பரேட் வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பட்டத்தை எப்படி செய்யறது மட்டும் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா நம்ம பட்டத்துக்கு எப்படி சூஸ்திரம் போடணும்னு இருக்கும். அது கூடவே அந்த வீடியோலயே நம்மளுக்கு பட்டத்தை நான் பறக்க வச்சு காமிச்சிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கைஸ். இந்த மாதிரி பட்டை எப்படி செய்யறதுன்னு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த பட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பறக்க விடுங்க. நீங்க இன்னும் என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலும் பட்டத்தை பத்தி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் ஃப்ரெண்டோட சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு, அதை கொடுத்து நீங்க பாத்துக்கலாம். அந்த சேனல் பேர் வந்து யூடியூப் வீணோ. மறக்காம MDP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிட்டாதான் நம்ம அதை புது வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.